இப்படி மும்மூர்த்தி தேவர்கள் படைத்தல் காத்தல் அழித்தல் இந்த மும்மூர்த்தி தேவர்களே நான் அழிக்க பிறந்தவன். சரிங்க. அழிக்க பிறந்த அரிராமனாக இருந்தாலும் அரிராமனாக நீங்கள் இருந்தாலும் நான் யாரை திருமணம் செய்து கல்யாணம் எடுத்தீங்களா? 8 பட்டாத்திர்களோ என்ன கடக்காத மாதர்கள். ஆமா சரி. அத்தனை பொண்டாட்டி கேட்டிருக்கிறேன். மகாலட்சுமி என் மார்பிளை வைத்திருக்கேன். அத்தனை பொண்டாட்டி கட்டியில் ஆசிக்கின்னு விடுவீங்களா? ஆமா ஆமா. போறியா நீ ஒரு ரவுண்ட் போறியா? நீ ஒரு ரவுண்ட் போயிட்டு வருவேன். நீங்க போன வாரம் தான் மத்தலகார போயிட்டு வந்தாரு. யார் இடத்துல பேசுவதை நீ தெரிஞ்சு பேசப்பா. நான் சிரிப்பை வரை கண்டால் முறைப்பே, முறைப்பை வரை கண்டால் சிரிப்பீங்க. நான் நினைத்தால் யாரை அழிக்க முடியுமோ அவரை அழிக்க தெரியும். என்ன பார்த்து முறைச்சிட்டே இருக்கு சார். அப்பதான் நல்லா இருக்கும். ஆகட்டும். இருந்தாலும் கோவலத்தில் இருக்க கோமாதா பூஜை என் தேவியாகப்பட்ட மகாலட்சுமியும் தனலட்சுமியும் 2 பேர் அரமனையில் இருக்கிறார்கள். நான் அழைத்தபடி அழைத்து கொண்டு வா. பொண்டாட்டி வராங்க. ஆகட்டும். புறப்பாடு. கேளுங்கள் சபியர்களே. மகாலட்சுமி ஒரு மிதக்காங்க. அம்மா ஏங்கம்மா என்னம்மா இது தோரா போடுறாங்க அண்ணா ஓய் அப்படியாக இருந்தாலும் இந்த மாபெரும் புடிசவைக்கு இது மனமாடு நன்றி கிடந்த வணக்கம் வணக்கம்.
அம்மடி ஓய் அப்படியாக இருந்துட்டாலும் இது என்ன ஊரு? இதுங்களா கருக்கு வளவு. கருக்கு வளவு அங்க செவுட்டு ஆறுகிட்ட வந்து பேசிட்டு இருக்கிறேன். மரப்பாறை. மணப்பாறையா? மணப்பாறை இல்லம்மா, மரைப்பாறை. என்ன பேருன்னு தெரியல, கேளு. என்ன பேர்ரா? மரப்பாறை. என்னது? கேளு போய் தான் இங்க போய் கேட்டு மரப்பாறைன்னு போய் கேட்டு பாப்போம். மரப்பாறை. அப்படி தெளிவா சொல்லு. ஒட்டிக்கார தான் சொல்லு, பைத்தியக்கார புதியது. அவன் சொன்னா அவன் புடிச்சிட்டு போய் இது பண்ணுவா. இல்லையே. இது மரப்பறை என்றால் கருக்கு உழவு. ஆமா, கருக்கு உழவு அருந்ததி மக்கள் எல்லாம் ஒன்று கூடி சரி இன்று ஓரிரு நாடகத்தை சதுர்கூட்டி வைத்திருக்கிறாங்க. அப்பேற்பட்ட நாடகம் என்ன? பெரியாண்டிச்சம்மன் பிறப்பு, தூர்வாசர் எருவ பங்கம். அப்பேற்பட்ட நாடகத்தை சீரும் சிறப்போடு அரங்கேற்றம் செய்திருந்தாலும் அம்மணி இந்நாடகத்தை நான் வந்திருக்கின்றேன். நீங்கள் யாரு? நான் யாரு? எனது பெயர் என்ன தெரியுமா உனக்கு? சொல்லலாம் தெரியும். சொன்னால் தெரியுமா? சத்தமே போடக்கூடாது கணேசனே. எப்படின்னா என்ன சொன்னா? அண்ணா ஓய், நான் யார்? எனது பெயர் என்ன தெரியுமா? என்னம்மா? அம்மா வாழ பருவமுள்ள சோலை குயிலை போல மச்சவில்லி எனக்கு உச்சமில்லாத ஒரு சரி அன்னை நடந்தது பின்னை சடை குலுங்க. எனது பெயர் தான் ஆதி மகாலட்சுமி. அப்படி ஆதி மகாலட்சுமியாக நீங்கள் இருந்துட்டாலும் நீங்கள் எப்படி பிறந்தீங்க? அப்படியா? உங்கள் தாய் தந்தை யார்? அண்ணா தேவாதி தேவர்களும் அசுராதி அசுரர்களாம் ஒன்று கூடி அப்படி அன்று ஒரு தினமாகப்பட்டது தேவமிருதம் கிடைத்தாங்க. தேவமிருதம் அது எப்படி கிடைச்சிருப்பாங்க? எப்படி கிடைச்சிருப்பாங்க? மந்திரிகள் மலையை வத்தாக வைத்து திருப்பார்களில் ஒரு மாட்டமாக உற்பத்தி செய்து ஆதிசேஷம் என்று சொல்லக்கூடிய நாகத்தை அனை கயிறாக திரித்து சந்திரனை தூணாக நிறுத்தி தேவர் கூட்டமெல்லாம் ஒரு புறமும் அந்த அசுராதி கூட்டமெல்லாம் ஒரு புறமும் அப்படி என்று இருவருமே தேவவிரதம் கிடைக்கிறாங்க. சரி அப்படி தேவவிரதம் கிடையும் பொழுது அதுல என்னென்னலாம் பிரச்சனை? என்னென்னமா? எண்ணற்ற 1000 பெண்களாகப்பட்டது இருக்கிறது அந்த தேவமிருதத்துல. ஆமா சரி எண்ணற்ற பெண்கள் எல்லாம் பிறக்க அந்த ஆதி மகாலட்சுமி அந்த தேவத்து வழியாக பிறந்து வெளியே வந்து நீங்களும் அதுல பிறந்திருக்கீங்க. ஆமாடி. சரிமா? அப்படி தேவர் எல்லாம் தேவமிருதம் கிடையும் பொழுது அந்த தேவத்திலே பிறந்த காரணத்தினால் எனக்கு ஆதி மகாலட்சுமி ஒரு பொட்டபிள்ள வந்துச்சுல, ஏதோ சினிமா பாட்டுக்குன்னு பாடலையா இல்லையா? நீங்க வந்தீங்களா ஒரு பாட்டு பாடி? ஓய் வந்து படுவா கோயிலுக்கு போலாம். கோயிலுக்கு போலாம். அம்மா ஓய் அப்படி ஆதி மகாலட்சுமியாக பிறந்து இருந்தாலும் எனக்கு திருமணம் ஆனதே. கல்யாணம் ஆயிடுச்சுங்களா? ஆமாடி. யாருமா உங்களுடைய கணவர்? யார் தெரியுமா? என் கணவர் எப்பேற்பட்டவர்? எப்பேற்பட்டவர்? தங்கது பாபலிலே வாசம் செய்யக்கூடிய எந்திரமான் மையக்கண்ணனை திருமணம் செய்தோம். ஆமாடி. ஏமா உங்களை தேடிதான் நான் வந்தேன். எதுக்கு வந்திருக்கிறேன்? உங்க கணவர் அதிசீக்கிரமா உங்களை அழைத்து வரத்தனர். அட மானம் கேட்ட முண்டை, என் கணவரிடத்தை நான் மட்டும் போவதா? என் தங்கையாகப்பட்ட அருமையான தங்கை, அழகான தங்கை அந்த வரித்திலே இருக்கின்றான். யார் தெரியுமா? யாருமா? அவள் தான் தனலட்சுமி. அப்படிங்களா? டேய்
அதனாலே ஆ. நான் அழைத்தேன் என்று சொல்லி ஆ. தனலட்சுமி அது சீக்கிரமாக வரவழைத்து வா. ஆ. இருவரும் சேர்ந்து என் கணவரிடத்திலே போய் வருகிறோம். 2 பேரும் ஒட்டுக்கா போறீங்களா? ஆமா. சாமி சங்கடமா இருக்காது? எதுக்கு 2 பேருக்கு ஒட்டுக்கா போறீங்களா ஒரே நேரத்துல? இது என்ன சங்கடம்? புருஷங்கிட்ட போறதுக்கு ஏதாவது சங்கடம் இருக்குமா? இல்ல உங்களுக்குள்ள மூஞ்சி எப்படி பார்த்து பண்ணுவீங்க? என்ன பண்றது? சாந்தாளா கமாந்தாளா? உன்னை எதுல படிக்கிறது? டீ குடிக்கணுமா இல்ல மோரமான ஊத்திட்டு போறியா? வேண்டாம் வேண்டாம். போய் சீக்கிரம் கூப்பிடு. கேளுங்க செவியர்களே, தனலட்சுமி வரும் விதம் காண்க.
பாப்பா அண்ணா ஓய் நான் பரதேசி ஏங்க மொட்டை பிள்ளை எவ்வளவு ஆடிட்டு இருக்குது ஆமா. ஆனா ஊமுன பக்கத்துல எல்லாம் பேசுறான் அந்த பிள்ளைகிட்ட பேச முடியாதுண்ணா பேசுறது சாவு அந்த பிள்ளை தான் ஜோடி போட்டு பண்ண வேண்டிய சீன் வந்து பண்ணா போயிடுவாங்களா ஓ சத்யகோ பாப்பா. அவன் என்ன கேளு ஏய் போடா ஏய் போடா ஏன் மோசம் நிக்கிற வந்து மோசம் ஏன்டா நிக்கிற மோசம் நிக்காத ஏன் பாப்பா நீங்க யாரு உங்க பேர் என்ன யாருக்கு தெரியாது அதை சொல்லிக்கிறாங்க நீ எழுந்துக்கு வந்து நின்றுக்க என்ன கேட்கலாம்ப்பா அண்ணா ஒரு பெண்களை கண்டா உனக்கு ரசிக்க தெரியாதா பாப்பா இல்லாட்டும் சாப்பிட்டு போய் மட்டும் ரசிக்க தெரியாத பாரு முன்ன வெக்க துண்டு கேக்குது இல்ல ஆமா ரசிக்க தெரியுமா தெரியாதுன்னு கேக்குது இல்ல பாப்பா முண்டா இங்க வந்து நில்லுவா ஏனா ஏன கோச்சிக்கிற நில்லுவா இங்க வந்து பாரு மச்சான் என்னடா பொட்ட பிள்ளைடா பாப்பா பாப்பா இங்க வந்து நில்லு பாப்பா சித்தாட கட்டிக்கிட்டு இங்கார பண்ணிக்கிட்டு அத்தாப்பு சுந்தரி ஒருத்தி கையாட வந்தாளா சித்தாட கட்டிக்கிட்டு இங்கார பண்ணிக்கிட்டு அத்தாப்பு சுந்தரி ஒருத்தி கையாட வந்தாளா மச்சான பாத்து வீட்டு பூஜை எழுத்தடி வச்சு ஏனா இந்த பாட்டுகளை இப்படிதான் ஆடணும் அப்படியே டான்ஸ் கேட்டுக்கோ மாப்ள மச்சான பாத்து எத்தனை போய் நின்னாடா மச்சான பாத்து எத்தனை போய் நின்னாடா இதால கட்டிட்டு ஏமா கண்ணு பாடா வந்தா மட்டும் வருது பேர் சொல்லிட்டு நான் அதுக்கு மேல எதுவுமே ஆட மாட்டோம் வா பாப்பா பாட்டு கூட இல்ல நேருவாமாணி உங்க பேர் என்ன ஒண்ணு அண்ணா ஓய் வேணா விடு மச்சான் உங்க பேர் என்ன அதாவது என்ன பல்லு பூரா சிவப்பு சிவப்பா இது வந்து முட்டை குடுத்துட்டு அதனால தான் செவுத்து சீ கருப்பா அது எப்படா கொடுத்தான் என்ன தாயலி அதை எப்படா பண்ணுது வருஷம் முன்னாடி அப்புறமேட்டு பேசி வந்து பேசி சமாளித்ததை பேசு அண்ணா ஆ நான் வந்திருக்கிறேனே ஆமா என் பெயர் என்ன என்ன சொல்லட்டுமா இங்கே சொல்லுங்க ஆமா பையன் கொஞ்சம் டான்ஸ் கேக்குற குடும்பம் டான்ஸா யார் அந்த பொட்ட பிளான்ஸ் போடுமா போடுமா இந்த பொம்பளை போடும் அது இருக்கா அதுதான் கேக்குறது ஆமா தி பேக் உண்டி போட்டு போட்டே பண்ணி நான் எடுத்துறவா செங்கரே தேத்து எடுத்துரு போண்டா ஜோதியை பாத்தி சாதி 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 எங்கடா உருண்டு போற காரணமா இப்படியே தான் போவேன் உள்ள இருந்து நான் நசிக்க வேண்டியதான் என்ன ஒரு மணி நேரம் வேஷம் போட வந்திருந்தேன் இது ஒரு சான்ஸ் ஒன்று போயிடுச்சு அதனால சார்ஜ் போய் சான்ஸ் இல்ல அதனால நீ நசிக்கிறீங்களா என்ன சரி வா பாப்பா போய் பல்லு வலிக்கிட்டு வந்து சிவப்பு இருந்தாலும் முத்தம் கொடுத்துட்டான் அப்படின்னு பல்லு ஓட்டுங்கிறேன் பல்லு ஒட்டுமா பேர் பேர் சொல்ல சரி பாப்பா ஏய் கரெக்டா போடுவேன் உங்க பேர் என்னம்மா என் பெயரா ஆ ராணி லட்சுமி என்று சொல்ல ஓய் ஆச்சு தான் குடு பாப்பா யா பாப்பா என்ன வேணும் வாங்கிக்கிறோம் வந்து ஆட்சி வாங்கிக்கிறோம் வா ரெண்டு பேரும் மாட்டாம போயிருவீங்க அவன்கிட்ட பேசாத உன் பேர் என்னன்னு சொல்லு அப்படியா அண்ணா ஓய் என் பெயரை தானி லட்சுமி என்று சொல்லலாம் தாடி லட்சுமி ஆமா இருந்தாலும் இருந்தாலும் கணவர் உங்களை அதிசீக்கிரமா குடித்து வர சொன்னாரு அப்படியா வாங்க போலாம் போலாம்
உங்களுடைய பாதாரம் இந்த கமலங்களுக்கு ஆதாரமாக சரி. உங்களுடைய தேவியாகப்பட்ட ஆதிலட்சுமியும் தனலட்சுமியும் இருவரும் சேர்ந்து பாதத்தை போட்டி செய்தோம். என்று பாதத்தை வணிவதும் நீங்கள் என்று நீடுவடியாக வாழ்வீர் என்று சொல்வதும் இது உங்களுடைய வழக்கமாகும். ஆமா. இருந்தாலும் அரக்கர்களை நான் துஷ்ட பரிவாளம் செய்து உடம்பெல்லாம் ரொம்ப களைப்பாக இருக்கிறது. சில நாள் நான் படுத்து உறங்க வேண்டும். அதனால எனக்கு தாலாட்டு பாட வேண்டும். அப்படியா? ஆமா. சில நேரம் படுத்து உறங்குகிறேன். தாலாட்டு பாடுவீர்களாக. அப்படியா? கண்ணா நான் தூர்வாங்க வந்திருக்கின்றேன். அடே கண்ணா பரந்தாமா